கிட்டத்தட்ட 1.5 மாதம் காத்திருப்புக்கு பின்னால் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நன்கு யோசிக்க வேண்டும். நாம் இப்போதே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய காலத்தின் சூழ்நிலை என்ன? எல்லா மக்களுமே, முஸ்லிம் மக்கள் மட்டுமல்ல, அத்தனை மக்களும் நன்கு விளைவிக்கிறார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய பாசிச ஆட்சியுடைய அந்த கொடுமைகளை, அநியாயங்களை எல்லா மக்களும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் இங்கே விலைக்கு சொல்ல நேரமில்லை. அறுவை சொல்வதில்லை. கிட்டத்தட்ட இந்திய ஜனநாயகம் படுகொலை தோண்டி புதைக்கப்பட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இனி இந்த இந்திய மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் விரோதமான அரசு வந்துவிடுமானால் இந்தியாவின் நிலை கேள்விக்கு உரியதாக ஆகிவிடும். இந்திய ஜனநாயகம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ள அன்பான குடும்பத்திலே இனி நிலை என்ன ஆகும் என்பதற்கு ஒன்றும் சொல்ல முடியாது. பொருளாதாரத்திலே நாம் மிகவும் பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறோம். ராய்ட் நிறுவனம் இருக்கிறது. இந்தியாவிலே பெண்களுக்கு சுத்தமான முறையில் பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது என்கிற நிலைமை உருவாகிவிட்டது. இதெல்லாம் கண்கூடான விஷயம், நிகழ்ச்சியான விஷயம். இந்த நிலையிலே அருமை சகோதரர்கள் பெரியவர்களே, நம் மக்கள் அத்தனை பேரும் அந்த வாக்குறுதிகளிலே முழுமையான முறையிலே கலந்து கொள்ள வேண்டும். நாம் கடந்த ஜும்மாக்களிலே அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஜமாத் உலமா சபை நம்மை அறிவிக்கும்படி நம்மிடத்திலே அது நம்மை வேண்டியிருக்கிறது. அதன் பிரகாரம் என்ன காரணம் என்று கேட்டால், அன்பான பெருமக்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மக்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்ட, குறிப்பாக மின்னணு வாக்குப்பதிவு, ஏவிஎம் பதிவு, அந்த பதிவுக்கு எதிராக பல தரப்பு மக்கள் எதிர்த்த போதும் கூட, போராட்டங்கள் நடத்திய போதும் கூட, அன்பான பெருமக்களே, அந்த மின்னணு வாக்குப்பதிவு அதிலேயே உறுதியாக இருக்கிறார்கள். ஏவிஎம்மிலேயே உறுதியாக இருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, இதிலே நிறைய பித்தனாட்டத்துக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருந்த போதும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்திலே உள்ள அத்தனையே நம்முடைய வாக்குரிமையை சிந்தாமல் செதறாமல் ஒரு ஓட்டு கூட விசாராமல் இங்கே இருக்கின்றவர்கள் எல்லோருமே பதிவு செய்தார்கள். இதற்கு ஏஎன்ஐ எம்கே சங்கத்தை அங்கத்தினர்கள், நம்முடைய நிர்வாகர்கள் எல்லோருமே வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் தன்னுடைய வாக்குரிமையை செலுத்தி விட்டார்களா இல்லையா என்பதை முழுமையான முறையை கவனித்து இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அருமை பெருமக்களை சொல்வதை எதிர்காலம் எப்படி என்று சொல்ல முடியாது. பாபரி மசூதியை நாம் இறந்துவிட்டோம். அன்பான பெருமக்களே, எவ்வளவு பெரிய இதயத்தை அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட போது நம்முடைய இதயத்தை இடித்தார்களா இல்லையா? தோல்குலா சம்பவம், எத்தனை முஸ்லிம்கள் எரிக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? ஷாஹித் பாடல் டெல்லி அந்த கலவரத்தில் எங்கள் மக்கள், இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளார்கள் பார்த்தீர்களா இல்லையா? பல்கி சப்பாவுக்கு அந்த கதை, அந்த சோழர்களை இன்றைக்கு அது வெற்றியை அடைந்திருக்கிறது. அருமை பெருமக்களே, சகோதரர்களே, அவருடைய குடும்பத்தினர் வயிற்றிலிருந்து அல்லா பாதுகாக்க சொல்வதற்கு மனசு கஷ்டமாக இருக்கு. பிள்ளையை வெளியாக்கி அடித்து செலுத்தேகாயை கொண்டு அந்த பிள்ளையை கொண்டார்கள். அதை மறக்க முடியுமா? நாம் யோசித்து பாருங்கள். மாட்டிறைச்சி பிரச்சனைக்கான ஒரு ஆபீஸை கொண்டார்கள். ரயிலே புகைமண்டியிலே செல்கின்ற ஒரு ஆபீஸ், அவர் மாட்டிறைச்சியை கொண்டு சென்றார்கள். அவருடைய ஆபீஸை கொண்டதை நாம் மறக்க முடியுமா? இப்படி ஒவ்வொன்றாக யோசித்து பாருங்கள். இந்த பாசிச அரசியலுடைய இந்த பித்தலாட்டங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், நேர்மையற்ற முறையிலே அவர்கள் மீண்டும் 10 ஆண்டுகளுக்கு பின்னாலே கூட அவர்கள் ஆட்சியிடம் ஏறி இந்த இந்தியாவை கைப்பற்றி இந்த ராஷ்டிரத்தை பொது சிவிலை மனசெல்லாம் கஷ்டப்படுகிறது. சில மாநிலங்களில் பொது சிவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது சிவில் அறிவிக்கப்பட்டு விட்டது. அதற்கு முன்மாதிரி தரப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே பள்ளிவாசல் தலைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? யூபியில என்ன காரணம்? அவர்கள் ஜும்மா தொழுகை அசருக்கு பின்னால் தொழுகை சொல்கிறார்கள்.
அசலுக்கு பின்னால் ஒரு ஏரியா அசலுக்கு பின்னால் நான் சும்மா போட முடியாது என்று சொல்வதற்காக 3 பள்ளிவாசல்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பள்ளிவாசலாக குறிவைத்துக் கொண்டே போகிறார்கள். பள்ளிவாசல்களுக்கு மட்டுமல்ல மதரசாக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள். பள்ளிவாசல்களில் விவகாரம் இருக்கிறார். பள்ளிவாசல மொழிபெயர்ப்பு ஏற்காட்டிலிருந்து ஒரு நண்பர் அவர் பேசியை நாங்கள் கேட்டிருக்கிறீர்கள். எங்கள் ஊரிலே பள்ளிவாசலிலே ஒளிபெருக்கி இருக்கிறார்கள் என்று தடை செய்தார்கள். நாங்கள் தடையை மீறி நாங்கள் ஒளிபெருக்கிலே வாக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று. இதெல்லாம் சில உதாரணங்கள் தான். இதை தாண்டி நீங்கள் நிறைய அறிந்திருக்கிறீர்கள். இனியும் இந்த ஆட்சி நீடிக்குமானால், இந்திர அரசு வருமானால், பொலிசியை வருமானால், நம்முடைய சரியத்தின் நிலை என்ன? நம்முடைய ஈமான் இருக்கிறதா இல்லையா? இறையச்சம் இருக்கிறதா இல்லையா? அன்பான பெருமக்களே, சகோதரர்களே, பாலஸ்தீன மக்கள் எதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள்? அசத்தியத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் அசத்தியத்தை எதிர்த்து போராட வேண்டாமா? குறைந்தபட்ச வாக்குறுதியை செலுத்தி நாம் இந்த விரோத அரசுக்கு எதிராக யார் முஸ்லிம்களுக்கு, இந்த இந்திய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட தாழ்த்த